வணக்கம். நான் மருத்துவர் ஆல்வின் ஜேம்ஸ் பேசுகிறேன். மதுரை வடமலையான் மருத்துவமனையில் இரைப்பை, குடல், கல்லீரல், கணையம் சிறப்பு மருத்துவராக வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயை பற்றி. இந்த மாதம் 28 நம்ம வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேயை கொண்டாடுறோம். அப்போ ஹெப்படைட்டிஸ்னால் என்ன? கல்லீரல் வீக்கம். கல்லீரல் வீக்கம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமானது முதல்ல நம்ம கண்ட்ரியில் ஆல்கஹால் பழக்கம். மது பழக்கம் தொடர்ந்து எடுக்கும்போது ஒருத்தர் கல்லீரல் வீக்கம் வரலாம். அடுத்தது மது பழக்கம் இல்லாமல் வரக்கூடிய கல்லீரல் வீக்கம். இப்போ புதுசாக அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ். உடல் பருமன் காரணத்தினால கல்லீரலில் கொழுப்பு படியும் போது கல்லீரல் வீக்கம் வரலாம். அதுக்கு பேர் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ். அது இல்லாமல் சில நேரங்களில் நம்மளுக்கு கிருமிகள் மூலியமாக கல்லீரல் வீக்கம் வரலாம். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் மூலியமாக வரலாம். இதெல்லாம் ரத்தம் ஏற்றுறது மூலியமாகவோ இல்லை வெளியே போய் ஊசி போடுறது, இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது த்ரீ மேஜர் ரீசன்ஸ். இது இல்லாமல் மிச்ச காரணங்கள், சின்ன காரணங்கள், மரபு வழியாக வரக்கூடிய காரணங்கள் மூலியமாகவும் கல்லீரல் வீக்கங்கள் வரலாம். பித்தம் வடிகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பித்த நாள்பட வடியாமல் இருக்கிறது காரணங்கள் மூலியமாக கல்லீரல் வீக்கம் வரலாம். இதோட அல்டிமேட் எஃபெக்ட் என்னன்னா ஹெப்படைட்டிஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஹெப்படைட்டிஸ்னா கல்லீரல் வீக்கம். முதல்ல கல்லீரலுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமா வீங்க ஆரம்பிக்கும். அந்த வீங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் பேரு ஃபேட்டி லிவர். முதல்ல ஃபேட்டி லிவர்னு வரும்பொழுது அதுக்கு அடுத்த லெவல் வந்துட்டு கல்லீரலில் இருக்கக்கூடிய வீக்கம் அதிகமாகும் போது அதுல இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது ஏஎஸ்டி, ஏஎல்டின்னு சொல்லக்கூடிய லிவர் என்சைம்ஸ் கூடும். இந்த ஸ்டேஜுக்கு பேரு தான் ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த ஏஎஸ்டி, ஏஎல்டி கூடும் பொழுது சில பேர்த்துக்கு மஞ்சள் காமாலை சேர்ந்தே கூடும், சில பேர்த்துக்கு அது குறையும் போது மஞ்சள் காமாலை கூடும். என்ன காரணமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட விளைவுகள் தெரியும். ஸோ ஹெப்படைட்டிஸ்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாள்பட கல்லீரல் வீக்கம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் கல்லீரல் வீங்கிக்கிட்டே போகும். ஹெப்படைட்டிஸ் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் வரும் பொழுது கல்லீரல் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் பேர் தான் சிரோசிஸ். இந்த சிரோசிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் வர்றது தான் கல்லீரலோட காம்ப்ளிகேஷன்ஸ். தொடர்ந்து மஞ்சள் காமாலை இருக்கிறது, கையில் காலில் எல்லா பக்கட்டும் நீர் சேர்றது, ரத்த வாந்தி வர்றது, கல்லீரலில் கடைசி ஸ்டேஜில் கேன்சர் உருவாகுது. இதுதான் கடைசி. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு நார்மல் லிவர், அதுலேருந்து போகக்கூடிய அடுத்த ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர்லேருந்து அடுத்து போகக்கூடியது ஹெப்படைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் சிரோசிஸ்க்கு அடுத்தது கடைசி ஸ்டேஜ் டீகாம்பன்சேட்டட் கிரானிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டீகாம்பன்சேட்டட் கிரானிக் லிவர் டிசீஸ் தான் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஒருத்தரோட வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசி ஸ்டேஜ் தான் ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் டேல நம்மளால இதில் தவிர்க்க முடியக்கூடிய காரணங்கள் என்னென்ன? ஒன்று, ஆல்கஹால். முடிஞ்ச அளவுக்கு ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது நல்லது. பழக்கம் தினைக்கும் இருக்கிறவங்க ஒரு பெர்மிசிபிள் லிமிட்னு ஒன்று இருக்குது, அந்த லிமிட்டுக்கு கீழே வச்சுக்கிறது நல்லது. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டாப் தேன் அவாய்ட் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பழக்கம் வந்துட்டு ஒரு நாள் நம்ம பழக்கம் பழகும்போது அதோட வித்தியாசங்கள் தெரியாது. தொடர்ந்து ஒரு பழக்கம் வரும்பொழுது அதுக்கு நம்ம அடிமையாயிருவோம். அடிமையான பிறகு அதை விட முடியாத சூழ்நிலை வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள வந்துடும். அப்போ நம்ம பழக்கத்தையும் விட முடியாது, காம்ப்ளிகேஷன்ஸும் உள்ள வந்துடும். ஸோ ஆல்கஹால் இட் ஹாஸ் டு பி ஸ்டாப்ட், நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இருக்கக்கூடிய மேஜர் என்டிட்டி இந்த ஹெப்படைட்டிஸில் நாங்கள் அதிகமாக பார்க்குறது, ஆல்கஹாலை விட அதிகமாக இருக்கிறது வந்துட்டு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு பேர் இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்துட்டு பேர் மாற்றி இப்போ இந்த என்டிட்டி தான் இப்போ அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எதனால வருது அப்படின்னா உடல் பருமன் காரணத்தினால. ஏன் உடல் பருமன் ஆகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகப்படியான கொழுப்பு பொருள் இருக்கிறதுனால, நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை நம்ம அடிக்குவேட்டாக பேர்ன் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுனால, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், நம்மளோட செடென்டரி லைஃப் ஸ்டைல் காரணத்தினால நம்மளுக்கு கல்லீரலில் ஃபேட்டி லிவர் வருது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் என்டிட்டி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீயிங் அ டயபெட்டிக் கேபிட்டல் 2 பேர்த்துல ஒருத்தருக்கு இருக்கு. இது ப்ரோக்ரஸ் ஆகிறது வந்துட்டு இன்னும் ஒரு 10 years கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹாலை விட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால இருக்கக்கூடிய லிவர் ப்ராப்ளங்கள் அதிகமாயிரும். இன்னையிலிருந்து முக்கியமாக எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன் என்ன அப்படின்னா, தினைக்கும் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெயிட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வீக்குக்கு மினிமம் ஒரு 150 minutes எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. Be it divided or it continuous. So 150 minutes exercise என்ன விதமான எக்ஸசைஸ்? ஏரோபிக் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், மார்னிங் அண்ட் ஈவினிங் பிரிஸ்க் வாக்கிங் எக்ஸசைஸ். வெயிட் மெயின்டெனன்ஸ் இஸ் ஐடியல்.
வெயிட் நம்மளோட ஹைட் இப்போ 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கோம்னா நம்மளோட வெயிட் வந்துட்டு 70 தான் இருக்கணும், 70 kgs தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பாடியோட ஃபேட்டுக்கு அர்த்தம். ஸோ அதை பேர்ன் அவுட் பண்ணி வெயிட் மெயின்டெனன்ஸ் இஸ் ஹைலி வெரி எசென்ஷியல். மூணாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கம். நம்மளோட சாப்பாட்டில் மோர் ஆஃப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள், கடையில் இருக்கக்கூடிய மோஸ்ட் லைக்லி இந்த சிக்கன் பர்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள், இப்போ அது இல்லாமல் ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம இஃப் வி புட் அ எண்ட் பாயிண்ட் அண்ட் bring ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் us, it will be an investment after for 10 years. That is very very essential in non-alcoholic fatty liver disease. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மூணாவது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி கிருமி. இந்த கிருமிக்கு நம்ம எந்த விதத்தில் இதை தவிர்க்கிறது, இதோட அல்டிமேட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு காஸ் ஹெப்படைட்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் பி கிருமி நம்ம வேக்சின் போடுறதுனால நம்ம அதை தடுத்து நிறுத்திக்கலாம். ஹெப்படைட்டிஸ் சி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. எங்களுமே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் we will give you adequate ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். ஸோ ஹெப்படைட்டிஸ்ன்றது ஒரு காலத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ எவால்வ் ஆயிடுச்சு. நம்மள்ட்டையும் மாற்றங்கள் வரணும். எவ்வளோ மாற்றங்கள் நம்மளை கொண்டு வர முடியுதோ இந்த non-alcoholic fatty liver diseaseையும் alcoholic liver diseaseையும் நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் த டே. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.